சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்டான பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். இன்னைக்கு கூட நாம அவரை பார்க்கும்போது இமயமலைக்கு போறது, தியானம் செய்யறது, ஆன்மீகத்துல முழுவது, அமைதியாக வாழ்வதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் எங்கேஜ்ல இருந்த ரஜினி சார் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். ரொம்ப குறும்புத்தனம், சுறுசுறுப்பு, காதல்ல பாத்தீங்கன்னா சினிமா கதையை விட அதிகமான சுவாரஸ்யம். தன்னை இன்டர்வியூ செய்ய வந்தவங்களுக்கே ப்ரொபோஸ் செய்த சம்பவம் கூட அவரோட வாழ்க்கையில நடந்திருக்கு. ரஜினி சார் பத்தி பல கதைகள் உண்டு. கர்நாடகால அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கிறதாகவும், சில நடிகைகளுடன் இன்க்ளூடிங் லதா காதலாக இருந்ததாகவும் சொல்லப்படும். ஆனா உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையே மாற்றிய காதல், திருமணம், அதில் நடந்த சுவாரஸ்யங்கள் எல்லாமே ரஜினி லதா ரங்காச்சாரி காதல் கதை தான். இந்த கதையை லதா மேடமே சில இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல அவங்களே சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகுதான் ஆன்மீக வழிக்கு சென்றார்னு. ஆனா உண்மை என்னன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே தியானம், ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. அதே போலதான் லதா மேடமும் கடவுள் பக்தியில பயங்கர தீவிரமா இருந்தாங்க. திருமணம் செய்யாமலே துறவரம் மேற்கொள்ள வேண்டும்ன்றதான் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஐயங்கார் குடும்பத்துல பிறந்தாலும் அந்த குடும்ப பழக்கத்தையே மீறி 3 முறை கல்லூரி காலத்திலே திருப்பதியில மொட்டை போட்டு கொண்டவங்க. பெருமாள் கிருஷ்ணரோட தீவிர பக்தி. அந்த காலத்துல லதா மேடம் எத்ராஜ் கல்லூரியில படிச்சிட்டு இருந்தாங்க. காலேஜ்ல பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் செக்ரட்டரியா இருந்தாங்க. சோ காலேஜ் மேகசின்காக ஒரு இன்டர்வியூ செய்யணும். சோ அதுக்காக அவங்களோட சிஸ்டரோட ஹெல்ப்போட அவங்க ஹஸ்பண்டும் ஆக்டருமான வைஜி மகேந்திரன் மூலமா ரஜினி சாரை மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பாயின்மெண்ட்டும் கிடைச்சது. லதா மேடம் ரஜினி சாரை பார்த்து பயங்கர ஒரு ஷாக். அவங்க ரஜினி சார் படங்களோட ஒரு ஃபேன் கூட இல்ல. ஆனாலும் மனதுல ஏதோ ஒரு சின்ன உணர்வு, இந்த சந்திப்பு சாதாரணம் அல்ல என்று. ஓகே, அதனால அவங்க வீட்டுல பெருமாள் முன்னாடி ரொம்ப நேரம் கும்பிட்டு, நீங்க தான் என்ன அவரை பார்க்க அனுப்புறீங்க, உங்க எண்ணம் என்னவோ அது எனக்கு தெரியல, ஆனா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு கையில பிரசாதத்தோட போனாங்க. அந்த சந்திப்பு நடந்த இடம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அவங்களோட வீட்டுல. தில்லுமுள்ளு படத்தோட ஷூட்டிங் அப்போது லதா மேடம் சமீபத்துல தான் திருப்பதியில மொட்டை போட்டிருந்தாங்க. முடி கூட ரொம்ப லேசா தான் வளர்ந்திருந்தது. அவங்க ஒரு அறையில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜினி சார் மாடியில இருந்து இறங்கி வந்தாங்க. அந்த தருணத்துல இவர் நமக்கு நன்கு பரிச்சயமானவர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்யூஷன் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இன்டர்வியூ ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. ஆஃப்டர்வர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரஜினி சார் அவங்களோட காலி படத்தோட பிரீமியர் ஷோக்கு லதா மேடம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சில சந்திப்புகளுக்கு பிறகு அதிகம் பேசலனாலும் 2 பேரோட உள்ளுணர்வும் காதலில் நிறைந்தது. லதா மேடம்க்கு இருந்த துறவர ஆசம் மறந்து ரஜினி சார் மேல ஒரு காதல் மலர்ந்தது. ஒரு நாள் ரஜினி சார் திடீர்னு லதா மேடம் வீட்டுக்கு போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்க. லதா மேடம்க்கு நானும் அவங்களை விரும்புகிறேனான்ற ஒரு பெரிய குழப்பம். ரஜினி சார் லதா மேடமோட பேரண்ட்ஸ் கிட்டயும் பிரதர்ஸ் கிட்டயும் மீட் பண்ணி பேசினாங்க. லதா மேடமோட விருப்பத்தால தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்கப்பட்டாங்கன்னு பிறகுதான் ரஜினி சாருக்கே தெரிய வந்தது. அந்த நேரத்துல ரஜினி சார் ஒரு பெரிய ஸ்டார். கலாச்சார ரீதியிலும் பழக்க வழக்கத்திலும் குடும்பத்திலும் வேறுபாடு. திரைத்துறையில அவரை பற்றி இந்த கிசுகிசுக்கள், விமர்சனங்கள், இது எல்லாமே லதா மேடமோட பேரண்ட்ஸுக்கு பயங்கர ஒரு டென்ஸ்டான ஒரு சிச்சுவேஷனா இருந்தது. இதெல்லாம் எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அப்போதான் லதா மேடமோட பிரதரும் அனிருத்தோட தந்தையுமான ரவி ராகவேந்திரா ரஜினி சாரை பிரைவேட்டா மீட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் பேசினாங்க. இந்த உரையாடல்ல ரஜினி சாரோட நேர்மை, உண்மை, எளிமை, இது எல்லாமே அவர் ரொம்ப கன்வின்ஸ். அதற்கப்புறம் 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. லதா மேடமோட துறவர எண்ணமும் 3 முறை மொட்டை போட்டது எல்லாமே திருப்பதியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதே இடத்துல அவங்களோட திருமணமும் நடந்தது. 1981 திருப்பதி ஏழுமலையானின் முன்னிலையில ரஜினி லதா திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு ரஜினி சார் தன்னோட வைஃபான லதா மேடமை மிக அதிகமாக நேசிச்சாங்க. அவங்க பிஸியாக இருந்த காலகட்டத்திலாம் குடும்பத்தையே தாங்கியது லதா மேடம் தான். 1982 முதல் மகள் ஐஸ்வர்யா பிறந்தாங்க. இன்று வர ரஜினி சார் எல்லா மேடைகளிலும் சொல்வது, என்னை இப்படி ஒரு ஆளாக மாற்றிய மந்திர சக்தி என் மனைவி லதா தான். திருமணம் முடிந்து பேர குழந்தைகளும் வளர்ந்த நிலையிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்து காதலுடன் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். அவரவர் துறையில் சுயமாக முடிவெடுத்து தொழில் கவனம் செலுத்தி சுதந்திரத்தை கொடுத்து இனிமையான பேரன்பான குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த கதை ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி. ஹீரோ, ஹீரோயின், வில்லன், கிளைமேக்ஸ். ஆனால் இது ரியல் லைஃப். அதனாலதான் ரஜினி சார் லதா மேடமோட லவ் ஸ்டோரி என்ன மாதிரியான தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எப்பவுமே எவர்கிரீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.